அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது ரோமர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறதே. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிறவைகளுக்கு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தினிடத்தில் வர வேண்டும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு ஜாதியை தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் வழியாக அவர்களை ஒரு தேசமாக மாற்றினார். இஸ்ரேல் தேசத்தில் உள்ள யூத ஜாதி கர்த்தருடைய ஜனம். இந்த யூத ஜாதியார் உலகத்தில் இருக்கிற மற்ற ரட்சிக்கப்படாத எல்லாரையுமே, யெகோவாவை ஏற்றுக்கொள்ளாத எல்லோரையும் புறஜாதிகள் என்று சொன்னார்கள். இப்போ தீர்க்கதரிசியாகிய ஓசியாவும் இதை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? எழுதப்பட்டிருந்த அவர்களின் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனம் நீங்களின் ஜனம், அவர்களின் ஜனங்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருந்த இடத்துல தீர்க்கதரிசி இப்படியாக உரைத்தாராம். அப்பவே என் ஜனங்கள் அல்ல என்ற இடத்துல என்று எண்ணப்பட்ட அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்றும் பிரியமலை எழுதப்பட்டிருக்கிறதா. அப்போ தன் ஜனத்தை அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் அற்பமா எண்ணின ஒரு கூட்டத்தை என் ஜனம் இல்லை அப்படின்னு சொன்னவர்களை பார்த்து இப்ப இன்னைக்கு நன்றாரு, என் ஜனமே இல்லைன்னு சொன்னவங்களை பார்த்து இன்னைக்கு என் ஜனம் சொல்ல என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்கள். பிரஜாதிகளாக நமக்கு தேவன் பாராட்டின இரக்கம். எங்கே நீங்கள் எங்கள் பிள்ளைகள் அல்ல, என் ஜனம் அல்லன்னு சொன்னிருந்தாரோ அதே இடத்துல எழுதப்பட்ட சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி நீ இன்றைக்கு தேவனுடைய ஜனம் மட்டுமல்ல, அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுகத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மேன்மையை, வரங்களை, வல்லமைகளை, தரிசனங்களை பெற்று இந்த பூமியில வாழும் பொழுதும் நிறைவுள்ளவர்களாக, எத்தனை பாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு ஒரு வழியை தேவன் வச்சிருப்பாரு. அதை கண்டுபிடித்து பிறகு இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனமாய் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, என் ஜனம் அல்ல என்று எழுதப்பட்டிருந்த இடத்துல இவர்கள் என் பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று கர்த்தர் ஓசியா மறைத்து சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற அந்தஸ்திற்காய் கோடி நன்றிகள் அப்பா. அந்த சுதந்திரத்தில் நடக்க இன்னும் கிருபை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். God bless you, church. Have a blessed day.